குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆனது திருவண்ணாமலையை மையமாக கொண்டு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் மிக பயனுள்ளதாக அமைகிறது. இன்றைய இணைந்திடுங்கள். பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் 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 அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா சுக்கு. இந்த சுக்கோட மருத்துவத்தன்மைகள் என்ன, இந்த சுக்கை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பழைய காலத்தில் நம்மளுடைய பாட்டி தாத்தாமார்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சுக்கை பயன்படுத்தாத நாளே கிடையாது. எல்லா நாள்லேயும் சுக்கை பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சுக்கை பயன்படுத்துவது மிக அரிதாக காணப்படுகிறது. அதனால் இன்றைக்கி அநேக மக்களுக்கு அநேக நோய்கள் வருகிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த சுக்கின் மூலியமாக என்னென்ன நோய்களிலிருந்து விடுதலை பெறலாம் என்று நம்ம வரிசையாக பார்ப்போம். இந்த சுக்கை, இதுதான் சுக்கு. இந்த சுக்கை நன்றாக இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். பொடி செய்து 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், எலுமிச்சை சாறு ஒரு அரை லெமன் சேர்த்து தண்ணீரில் கலந்து குடிக்கும்போது பித்தம் விலகும். பித்தம் கபம் அது நிச்சயம் விலகும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கு பொடி, திப்பிலி பொடி, மிளகு பொடி, தனியா பொடி, சித்திரத்தை இதை நன்றாக காய்ச்சி கஷாயம் செய்து நம்ம 3 நாட்கள் குடிக்கும்போது கடுமையான சளி இருமல் சரியாகும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிது சுக்குடன் 2 வெற்றிலையை எடுத்து முன்னும் பின்னுமாக காம்புகளை பீத்து சேர்த்து அதை சாப்பிடும்போது வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது வாயு தொல்லை நீங்கிவிடும். 4ஆவதாக பார்த்தேன்னு சொன்னால் சுக்குத்தூள், வேப்பம்பட்டை இதை கஷாயம் செய்து குடித்தால் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வாதம், கீழ்வாதம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாதம் என்ன செய்யும், சரியாகும். சுக்கு ப்ளஸ் 2 வெற்றிலை எடுத்து வாயில் போட்டு நன்றாக மென்று நம்ம 3 நாட்கள் சாப்பிடும்போது அந்த ஆரம்ப நிலை வாதம் அனுசரி சரியாகும். சுக்கு ப்ளஸ் சுக்கை நன்றாக அம்மியில் வைத்து அரைத்து, தண்ணீர் விட்டு அம்மியில் வைத்து அரைத்து அதை நெற்றியில் பற்று போடும்போது தலைவலி நீங்கிவிடும். இன்றைக்கி தலைவலிக்கு கூட நிறையா மாத்திரை போடுறாங்க. அதை விட்டுட்டு இது பழைய பாட்டிக்கால மருத்துவம். சுக்கை நல்லா அரைச்சி நெற்றியில் பற்று போட்டால் அந்த தலைவலி என்னச்சியும் நீங்கும். மேலும் சுக்கு, கருப்பட்டி, மிளகு சேர்த்து சுக்கு நீர் கஷாயம் செய்து அதை ஆற வைத்து இருத்து குடித்து வரும்போது உடல் அசதி நீங்கும். கை கால் உளைச்சல், மூட்டு வலி இந்த மாதிரி உடல் அசதி நீங்கி சுறுசுறுப்பை தரும். 7ஆவதாக பார்த்தோன்னு சொன்னால் சுக்கு ப்ளஸ் வெந்தயம் ரெண்டையும் நன்றாக இடித்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிடும்போது அலர்ஜி தொல்லை நீங்கும். ஒரு சில பேருக்கு முகத்தில் அலர்ஜி மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு கையில் அலர்ஜி மாதிரி இருக்கும். இப்படி பல விதத்தில் அலர்ஜி காணப்படும். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த சுக்கு ப்ளஸ் வெந்தயம் பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிடும்போது அது மிகவும் பயனுள்ள ஒரு காரியத்தை செய்யும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கு ப்ளஸ் துளசி சேர்த்து வாயில் மென்று சாப்பிட்டால் வாந்தி, குமட்டல் சரியாகும். சுக்கு ப்ளஸ் துளசி ரெண்டையும் சேர்த்து வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது வாந்தி, குமட்டல் அது சரியாகும். 9ஆவது பார்த்தோம்னு சொன்னால் சுக்கு, மிளகு, சுண்ணாம்பு சேர்த்து மைபோல் அரைத்து தொண்டையில் பூசி வர அந்த தொண்டை கட்டு சரியாகும். ஒரு சில பேருக்கு அதிகமாக டீச்சிங் எடுக்கிறவங்களுக்கு
பாட்டு பாடுறவங்களுக்கு அந்த தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு அந்த மாதிரி வரும். அவங்களுக்கு வந்து சுக்கு, மிளகு, சுண்ணாம்பு சேர்த்து மை போல் அரைச்சி அந்த தொண்டையில் பூசி வந்தால் அந்த தொண்டைக்கட்டு சரியாகும். 10வது மருத்துவ குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, சுக்கு, வெங்காயம் அரைத்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் நீங்கும். இது நார்ச்சத்துகள் வந்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. மலக்குடல், உடலில் இருக்கக்கூடிய பெருங்குடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்கி வயிறை சுத்தப்படுத்தும். சுக்கு, வெங்காயம் அரைத்து சாப்பிடும்போது அந்த மலக்குடலில் உள்ள நச்சுக்கள் நீங்கி வயிறு சுத்தமாகும். 11வது மருத்துவ குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, சுக்கு ப்ளஸ் கொத்தமல்லி 2யும் நன்றாக அரைத்து பொடி செய்து கஷாயம் செய்து குடித்து வரும்போது இது வந்து மூல நோய்க்கு மிகவும் நல்லது. சுக்கு ப்ளஸ் கொத்தமல்லி கஷாயம் செய்து குடித்து வர மூல நோய்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். 12வது மருத்துவ குணம், தயிர் சாதத்துடன் சுக்குப்பொடி நம்ம பிசைந்து சாப்பிடும்போது வயிற்றுப்புண், அல்சர், குடல் சார்ந்த புண்கள் இவற்றை சரி செய்யும். 13வது மருத்துவ குணம், சுக்கு ப்ளஸ் மிளகு, சீரகம் இட்டு எண்ணெய் காய்ச்சி தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை காய்ச்சி தலைக்கு தேய்த்து அதை வர தலையில் இருக்கக்கூடிய நீர்க்கோர்வை நீங்கும். தலையில் இருக்கக்கூடிய ஈறு, பேன் அவற்றிலிருந்து பெரிய ஒரு விடுதலையை காணலாம். மீண்டுமாக சொல்கிறேன், சுக்கு, மிளகு, சீரகம் இட்டு எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளித்து வரும்போது நீர்க்கோவை சரியாகும். தலையில் இருக்கக்கூடிய ஈறு பேன்களிலிருந்து பெரிய விடுதலை பெறலாம். 14வது மருத்துவ குணம், சுக்கு ப்ளஸ் உப்பு சேர்த்து பல் துலக்கி வந்தால் பல்வலி சரியாகும். ஈறுகள் வீக்கம், வாய் துர்நாற்றம் சரியாகும். ஒரு சில பேர் பக்கத்தில் இருந்து பேசினாலே வாய் துர்நாற்றம் ஏற்படும். அப்படி உள்ளவங்களுக்கு சுக்கு ப்ளஸ் உப்பு சேர்த்து பல் துளைக்கு வரும்போது பல்வலி, பல் வீக்கம், ஈறுகள் வீக்கம், வாய் துர்நாற்றம் இவற்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை காணலாம். தேங்க்யூ நண்பர்களே. நீங்களும் இந்த பாட்டி வைத்தியத்தை செஞ்சு பாருங்கள். உடல் ஆரோக்கியமாக இருப்போம். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.